Hello guys ஒரு சின்ன விஷயம் பிஃபோர் ஸ்டார்டிங் ஆஃப் திஸ் வீடியோ பிஃபோர் ஸ்டார்டிங் ஆஃப் திஸ் அன்பாக்சிங் இப்போ அடுத்தது நீங்கள் அன்பாக்சிங் பார்க்க முடியும் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை மக்களே, என்னோட சேனலோட நேம் வந்து நான் வந்து மாற்றியிருக்கேன். ஓகே, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தமிழ் அன்பாக்ஸ் அப்படின்ற சேனலோட பேரை இப்போ நான் வந்து மாற்றி பார்த்தீங்கன்னா வந்து டியூபர் அன்பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேரை வந்து மாற்றிருக்கேன். இதை நான் ஏன் மாற்றிருக்கேன் அப்படின்னா வந்து நான் தமிழ் அன்பாக்ஸ்ன்றது சும்மா ஒரு வேகாக தான் வச்ச ஒரு பேர். சரி, ஒரு நாலு பேர் கேட்குறதுக்கு நல்லா இருக்கே தமிழ் அன்பாக்ஸ், ஏன்னா தமிழ் பையன், சரி தமிழ் அன்பாக்ஸ்ன்னு வைக்கலாம், ஏன்னா தமிழ் அன்பாக்ஸ்ன்னு வச்சா நல்லா இருக்குது கேட்குறது அப்படின்றதெல்லாம் நான் வச்சேன். பட் அது வந்து ஒரு சிலவங்களுக்கு அது வந்து இஷ்யூவாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. என்ன இஷ்யூ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் நினச்சிட்டாங்கன்னா தமிழ் அன்பாக்ஸ் அப்படின்னு நான் வந்து வெறும் தூய தமிழ்லேயே பேசுகிறேன் அப்படின்னு நினச்சிட்டாங்க போல். தமிழ் அன்பாக்ஸ் அப்படின்னு நீங்கள் பேர் கேட்டோன்னே நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். தமிழ்ன்றது பற்றினா வந்து தமிழ், அன்பாக்ஸ்ன்றது இங்கிலீஷ் பேர். ஸோ நான் வந்து ரெண்டுத்தையும் கலந்து தான் பேச போகிறேன்றது இவங்களுக்கு புரியல, நிறைய பேர் புரியல. நிறைய பேர் கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி வந்து தமிழில் பேசுகிறா, தமிழில் மட்டுமே பேசுகிறா, என்னோட இங்கிலீஷில் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு அசிங்கமாக கேட்டாங்க. அந்த கமெண்ட்ஸ் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஒரு சிலவங்க இன்னமும் கமெண்ட்ஸில் போட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால் எதுக்கு இனிமேல் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து மற்றவங்களுக்கு எதுக்கு வந்து நம்ம வந்து கன்ஃபியூஸ் பண்ணணும் அப்படின்றதுனால என்னோட சேனல் நேம் வந்து நான் மாற்றி இப்போ வந்து டியூபர் அன்பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன் மக்களே. ஸோ அது இது ஒரு காமன் பேராக தான் இருக்கும் போது டியூபர்ன்றது ஒன்றும் இல்லை, யூடியூபர். அதுலேருந்து இந்த யூடியூப் அப்படின்றதுலேருந்து அந்த டியூப் மட்டும் எடுத்து டியூபராக மாற்றிட்டேன். ஸோ டியூபர் அன்பாக்ஸ், அதனால அந்த சேனலோட அந்த சைன் நேமும் மாறாது, டியூ அப்படின்னு தான் இருக்கும். ஸோ தமிழ் அன்பாக்ஸை இப்போ நான் வந்து டியூபர் அன்பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன் மக்களே. ஸோ இனிமேல் என்னோட சேனல் நேம் வந்து டியூபர் அன்பாக்ஸ்ன்னு இருக்கும். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க இப்போ நேரம் அந்த அன்பாக்சிங்க்கு ரிவ்யூக்கு நம்ம போயிடலாம் மக்களே. ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ மக்களே, இன்றைக்கி வந்து அகெயின் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ப்ராடக்ட்னு வந்திருக்கேன். நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்களான்னு தெரியல, யூஸ் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக. பட் இருந்தாலுமே இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ப்ராடக்ட்டு. என்ன ப்ராடக்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகே, நம்மள நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த சார்ஜிங் கேபிள்ஸு, இயர்ஃபோன்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யூஸ் பண்ணுவோம். ஆப்வியஸ் நிறைய பேர் எல்லாருமே யூஸ் பண்ணுவோம், எல்லார் வீட்டிலும் அந்த கேபிள் இருக்கும். பட் நாளடைவில் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படிங்கிட்டு அந்த கேபிள்ஸ் வந்து டேமேஜ் ஆகிடுது மக்களே. ஓகேங்களா, இப்போ என்கிட்ட ஒரு இயர்ஃபோன்ஸ் இருக்குது, நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த இயர்ஃபோன்ஸ் வந்து செம்மையாக டேமேஜ் ஆகிருக்கு. ஓகேங்களா, இங்கே பாருங்கள், இதுதான் அந்த இயர்ஃபோன்ஸ். ஓகே, நானே பாருங்கள் டேமேஜ் ஆகிருக்கு, செம்மையாக டேமேஜ் ஆகிருக்கு. அதனாலே நான் வந்து செலோ டேப் போட்டு ஓட்டியிருக்கேன். ஓகேங்களா, கட்ஸ் நீங்கள் தெரியும், இங்கே பாருங்கள், கட்ஸ் தெரியுமான்னு தெரியல, கட்ஸு இங்கே பாருங்கள், எவ்வளோ மோசமான கட்ஸ் இருக்குது பாருங்கள். இது என்ன ஆகும்னா, நம்மளுக்கு நாலு விடையில் யூஸ் ஆக வெதர் கண்டிஷன்ஸ் இப்படிலாம் ஆக என்ன ஆகும்னா, நிறைய இடத்துல வந்து கட்ஸ் வந்து வந்துடும் மக்களே நம்மளோட இயர்ஃபோன்ஸில். மோஸ்ட் ஆஃப் தி டேமேஜஸ் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு பார்ட்டில் தான் இருக்கும். இந்த ஒரு எண்டு பார்ட் இருக்குது, இந்த காட்டுறேன் உங்களுக்கு, இதே தெரியும் நினைக்கிறேன், தெரியுதா? இதுதாங்க இருக்கிறதுலையே பிக்கஸ்ட்டு ப்ராப்ளம் நம்மளோட இயர்ஃபோன்ஸ் அண்டு நம்மளோட சார்ஜிங் கேபிள்ஸில். ஸோ இன்றைக்கி இதை வந்து அவாய்ட் பண்ணுறது தான் மக்களே, இதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராடக்ட் தான் இருக்குது. அவாய்ட் மட்டும் இல்லை, இந்த மாதிரி இருக்குன்னா இன்னும் டேமேஜஸை நீங்கள் வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக தான் மக்களே ஒரு ப்ராடக்டை நான் வந்து எடுத்திருக்கேன். ஆல்ரெடி நீங்கள் வந்து இந்த ப்ராடக்ட்டை நிறைய பேர் யூஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. பட் இருந்தாலும் நானும் உங்களுக்கு சும்மா காட்டிடுறேன். ஸோ வாங்க ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கலாம் இந்த ப்ராடக்ட் வந்து கரெக்டாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், ஸோ நான் எடுத்துருக்கிற ப்ராடக்ட் இது தான் மக்களே. இது வந்து ஒரு பிரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரைடா இல்லை வந்து வயர் ப்ரொடெக்டரா அப்படின்னு தெரியல. கிட்டத்தட்ட நம்மளோட பழைய பிஎஸ்என்எல் டெலிஃபோன் கேபிள் மாதிரியே இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது இருக்குல்ல இந்த கேபிள் மேலே நம்ம சுற்றி விடணும் மக்களே. இது இட் வில் டேக் சம் டைம். ஸோ சுற்றி விட்டோம்னா இது அழகாக இதில் போய் உட்காந்துரும் மக்களே. ஸோ உட்காந்துருச்சுன்னா ஆப்வியஸாக திஸ் வில் ப்ரொடெக்ட் ஃபர்தர். இப்போ என்ன ஆக்சுவலாக எனக்கு இன்னொரு பிரச்சனையும் இருக்குது. நான் ஏன் இந்த ஒரு செலோ டேப்பை போட்டிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கட்ஸ் இருக்குல்ல, நம்மளில் நிறைய சிஸ்டம், நிறைய லேப்டாப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து பவர் கண்டக்ட் பண்ணுது, அது எலக்ட்ரிக் பவர் கண்டக்ட் பண்ணுது. நம்ம சார்ஜரில் அட்டாச் பண்ணிட்டோம் அப்படின்னா இருந்தாங்கன்னா, நிறைய பழைய லேப்டாப்ஸ்னால் என்ன பண்ணுதுன்னா, நம்மளுக்கு வந்து அது என்ன சொல்லுவாங்க தெரியல, பட் லீக்கேஜ் ஆஃப் பவர் வந்து இருக்குது. அந்த லீக்கேஜ் ஆஃப் பவர் என்னோடய லேப்டாப்பில் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறதால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா,
இந்த ஒரு டேமேஜஸ் காட்டினல அந்த டேமேஜஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த பவர் லீக் ஆகி ஏன் மேலே ஷாக் அடிக்குது. லைட்டான ஷாக் தான், லைட்டாக ஒரு எறும்பு கடிச்ச மாதிரி ஷாக் வந்து அடிக்கடி அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னா இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நெக் சைடில் தான் போகும். இந்த ஒயர் வந்து நம்மளுக்கு கரெக்டாக நெக்கில் போய் உட்காரும். ஸோ நெக்காண்ட பார்த்தீங்கன்னா அடிக்கடி எனக்கு வந்து அந்த கட்டு மூலமாக அந்த ஒயர்லேருந்து எனக்கு ஷாக் அடிக்குது மக்களே. ஸோ அதை ப்ரீவென்ட் பண்ணுறது தான் மக்களே நான் இதை எடுத்திருக்கிறேன். சரிங்களா? ஸோ இதை நான் இப்போ ஆக்சுவலாக நான் போட்டு பார்க்கணும், போட்டு பார்த்து ஒர்க் ஆகுதான்னு தெரில. இது எப்படி நீங்கள் மாட்டணும் அப்படின்னா, இதை கொஞ்சம் மாட்டுறது கொஞ்சம் கஷ்டம் தான். இது வந்து நான் வாங்கியிருக்கிறது வந்து கிட்டத்தட்ட 1.6 மீட்டர்ஸ். எனக்கு ஐ திங்க் என்னோட இந்த கேபிள்கே எனக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது. ஓகேங்களா? நான் வேறு எதுக்கும் யூஸ் பண்ண முடியுமான்னு தெரில. ஸோ ஆனால் எப்படி இதை அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிற இப்போ இந்த கேபிளை நான் பண்ணி பார்க்குறேன். இதில் ஏதாவது டேமேஜஸ் இருக்கான்னு தெரில. இதனால் எப்படி பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான் மக்களே. இப்படி பண்ணிவிட்டு ஒரு இடத்துல நீங்கள் அட்டாச் பண்ணிவிடுங்க. இப்படி ஒரு இடத்துல நீங்கள் அட்டாச் பண்ணிவிடுங்க. அது கொஞ்சம் கஷ்டம் பண்ணுறது. இப்போ வரமாட்டேங்குது உங்களுக்கு கேபிளில். எனக்கு ஃபோனில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வருமானு தெரில. சரி, இப்படி போட்டுருங்க. போட்டுட்டு இப்படி சுற்றிக்கிட்டே வரணும் மக்களே. இப்படி பார்த்தீங்களா? இப்படி சுற்றிக்கிட்டே வரணும். இப்படி ஃபார்ம் ஆகிடும் கைஸ் மேலே. இப்படி ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா இட் வில் ப்ரொடெக்ட் யுவர் கேபிள் வெரி சூப்பர்லி. ஸோ இப்போ நான் வந்து ஃபுல்லும் கேபிளை சுற்றிட்டு உங்களுக்கு நான் ஒரு ஃபோட்டோ எடுத்து காட்டுறேன். ஸோ இதுதான் கைஸ் இந்த ப்ராடக்ட்டு. இது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்து கேபிள் வந்து டேமேஜ் ஆகும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஒரு ப்ராடக்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மக்களே, விச் இஸ் ரியலி வெரி ஹெல்ப்ஃபுல். இது இப்போ நீங்கள் இந்த சுற்றுதல் வேலையை பண்ணணுன்னா ரொம்ப சிம்பிள். சிம்பிளான மெத்தட் சொல்கிறேன். இதை வந்து தொங்க விட்ருங்க. இதில் வந்து ஒரு ஹேங் பண்ணிவிடுங்க. அதையும் தொங்க விட்ருங்க. நம்மளோட லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பொம்பளை பசங்க இருப்பாங்களே, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தலைமுடியை கோத்து விடுவாங்க. இப்படி பண்ணுறது அந்த மாதிரி நீங்கள் பண்ணணும். ஸோ அது மாதிரி தொங்க விடுங்க. ஆக்சுவலாக அவங்களோட கூந்தல் வந்து தொங்க விட்டு தான் நம்ம வந்து அந்த பிரைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் இதை பிரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெண்டுத்தையும் தொங்க விட்ருங்க. ஒரு இடத்துல தொங்க விட்டுட்டு அப்படியே நீங்கள் சுற்றிக்கிட்டே வந்தீங்கன்னா அது காயர் ஆகி இது வரைக்கும் வந்துடும் மக்களே. ஓகே கைஸ், வெல்கம் பேக். அண்ட் எஸ் கைஸ், ஃபைனலி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், வைண்டிங்கை பண்ணி முடிச்சாச்சு நம்மளோட இயர்ஃபோன்ஸில். ஓகேங்களா? ஸோ இதுக்கு தான் நான் பண்ணணும்னு நினச்சேன். நிறைய டேமேஜஸ் இருந்தது இந்த ஒயரில். ஸோ அதனால் சரி, இதுக்கு நான் வந்து ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்னா வந்து ஒரு 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 டேப், இன்சுலேஷன் டேப் மாதிரி ஒன்று வாங்கியிருந்தேன் மக்களே. அது வந்து பார்த்திங்கன்னா வந்து லிக்விட் இன்சுலேஷன் டேப்பு. பட் அது ஒர்க் அவுட் ஆகலை. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இதான் இன்சுலேஷன் டேப்போட அந்த ரிமைனிங்கு. 300 ரூபா கொடுத்து அந்த டேப் வாங்கி அது வேஸ்ட் ஆகிடுச்சு. அதுக்கான ரிவ்யூ மோஸ்ட்லி போட்டிருப்பேன், இல்லை இனிமேல் போடுவேன். ஓகேங்களா? பட் அந்த டேப் வாங்காதீங்க மக்களே. சரிங்களா? திருப்பி சொல்லிடுறேன். ஸோ அது பண்ணிவிட்டு இது ரிப்பேர் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் இதை போடலான்னு நினச்சேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது வந்து வேஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் டேரெக்டாகவே இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த வைண்டிங்கை பண்ணிட்டேன். இது வைண்டிங்னு சொல்லுவாங்க, இல்லைனா பிரைடிங் சொல்லுவாங்க. நான் வந்து வைண்டிங்கை பண்ணிட்டேன் மக்களே. அழகாக போய் உட்காந்துருச்சு. ஸோ இப்போ இதான் என்கிட்ட இருக்கிற மிச்சம். ஓகேங்களா? ஸோ எப்படி வந்து வைண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணணுன்னா இப்படி பிடிச்சிக்கோங்க. சரிங்களா? இப்படி பிடிச்சிக்கோங்க. இது வந்து இதுலேருந்து எது வரைக்கும் உங்களுக்கு நான் வைண்ட் பண்ணணுமோ அந்த மெஷர்மெண்ட்டை எடுத்துக்கோங்க. இப்போ இங்கேருந்து வைண்ட் பண்ணணும்னா அந்த மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. இது வந்து இப்படி பண்ணணும் கைஸ். இந்த வைண்டிங் இது எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு மெஷர்மெண்ட் எப்படி பண்ணணும்னா, இப்போ இது வந்து விரிஞ்சிருக்குல்ல, விரிஞ்சாமல் இப்படி நீங்கள் பண்ணிக்கணும். அதாவது இது வந்து சுருக்கி இப்படி சுருக்கி வச்சுக்கணும். கொஞ்சம் கஷ்டம்தான். அப்படி பண்ணி இதை மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, எங்கேருந்து நீங்கள் வைண்ட் பண்ணணுமோ, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து நீங்கள் வைண்ட் பண்ணணும்னா இங்கே நீங்கள் ஃபஸ்ட்டு உள்ளே போட்டுருங்க. ஒரு 2 வாட்டி மட்டும் வைண்ட் பண்ணுங்கள். இப்படி வச்சு உள்ள வைண்ட் பண்ணணும். பண்ணிவிட்டு இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு கிளாக் வைஸ் சுற்றிக்கிட்டே வாங்க மக்களே. இப்படி சுற்றிட்டே வந்தீங்கன்னா இது வேலை வைண்ட் ஆகிட்டே போகும். அன்வைண்ட் பண்ணோன்னா ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றுங்க, அது அன்வைண்ட் ஆகிடும். அதுக்கான ஒரு ஷார்ட் வீடியோ இருக்குது, நான் ஆட் பண்ணுறேன். கைஸ், கஷ்டமான மெத்தட்லாம் பார்த்துட்டு ஃபைனலாக ஒரு ஈஸியான மெத்தட் கண்டுபிடிச்சிட்டேன். இது எப்படி வந்து உள்ளே அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்க, ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இப்படி பார்த்திங்கன்னா வந்து இப்படி, அதாவது ஆன்டி கிளாக் வைஸ் நீங்கள் சுற்றுனீங்க அப்படின்னா அது பாட்டு உள்ளே போயிட்டே இருக்கும் கைஸ். இப்படி பிடிச்சிக்கோங்க ஒரே சிங்கிள் சைடாக. இப்படி ஆன்டி கிளாக் வைஸாக சுற்றிட்டே இருந்தால் அது வெளியே வரும். கிளாக் வைஸாக சுற்றிட்டே இருக்கணும். சுற்றிட்டே இருந்தால் இங்கே பாருங்கள் பிரேட் ஆகுது கைஸ், உள்ளே போயிட்டே இருக்கும். ஆனால் கீழே வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சின்னதாக கட் பண்ணிக்கணும். அந்த ஒயரை வந்து அந்த லென்த்துக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிட்டு நீங்கள் வாட்டுக்கு கிளாக் வைஸ் சுற்றிட்டே இருந்தீங்கன்னா அது வாட்டுக்கு போயிட்டே இருக்கும் கைஸ். வேறு இது அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகுது, நான் காட்டுற மாதிரி.
ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும் மக்களே. எப்படியும் வந்து நான் இப்போ இதில் ஒரு ½ அன் ஹவராக நோண்டிகிட்டு இருக்கேன். இதை கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ எஸ், இப்படி தான் இதை பிரேட் பண்ணணும். இங்கே பாருங்கள், நான் ஒன்று ஆல்ரெடி பிரேட் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், இதில் போட்டாச்சு, தெரியுதா? இந்த பிரேட் வந்து பண்ணியாச்சு. இந்த இடத்துல கொஞ்சம் மேலே வந்து டைட்டன் பண்ணி விட்ருக்கேன். ஸோ தட் உங்களுக்கு அந்த ஒயர் வந்து பிஞ்சு வருது. சாரி ஃபார் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ். ஸோ பார்த்துருப்பீங்க. எஸ், இப்படி தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வைண்ட் பண்ணணும் அண்ட் அன்வைண்ட் பண்ணணும். ஸோ தட் யூ கேன் ஈஸிலி வைண்ட் இட். இட் வில் டேக் ஹார்ட்லி, நான் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு எனக்கு தெரியாமல் பண்ணிட்டேன். இட் டுக் ஆல்மோஸ்ட் வந்து எப்படியும் வந்து ஒரு 30-35 மினிட்ஸ் எனக்கு வேஸ்ட்டாக போயிடுச்சு ஸ்டார்டிங்கில். ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப வேஸ்ட் பண்ண டைமை. அதுக்கப்புறம் தான் இந்த டெக்னிக் எனக்கு டக்குன்னு வந்துச்சு. எப்படிடா அது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்தது. அதுக்கப்புறம் விதின் லைக் ஒரு 5-10 மினிட்ஸ்லேயே எனக்கு எல்லாத்தையும் வைண்ட் பண்ணி, ஒன்று மட்டும் வைண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட வந்து 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இன்னொன்று வைண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் தான் வந்து எனக்கு எடுத்துக்கிட்டேன் மக்களே. 2வது கேபிள் இது பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். இந்த பார்ட் பண்ணலாம்னு நினச்சேன். பட் இது வந்து எனக்கு கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் நான் இப்போது வேறு இன்னொன்று சேம் இது வந்து இன்னொன்று எடுக்கலாம்னு பார்க்குறேன். ரொம்ப கம்மி ப்ரைஸ் தான் மக்களே. 100 ரூபா தான் இது. எவ்வளோ ஒண்டர்ஃபுல்லாக எனக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த கேபிள் வந்து டேமேஜ் ஆகாது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு வருஷத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு 1 year 1.5 yearsக்கு நான் இதை யூஸ் பண்ணலாம் இருக்கேன்னு பார்க்கலாம். ஸோ கைஸ், இது வந்து திரும்பியும் சொல்கிறேன், இது வந்து எதுக்கு யூஸ்ஃபுல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், இது வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்டர்னலாக ஒயர் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். எனக்கு தெரிஞ்சு புதுசாக ஒரு கேபிள் வாங்குறீங்க, புதுசாக வந்து ஒரு மாதிரி இயர்ஃபோன்ஸோ இல்லை சார்ஜர் வாங்குனீங்கன்னா, நீங்கள் நிறைய யூஸ் பண்ண போகிறீங்க அந்த கேபிளை சார்ஜர் அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி வைண்டர் வாங்கி ஃபஸ்ட்டே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டேமேஜஸ் வந்து லிமிட்டடாக இருக்கும். நீங்கள் அப்படி மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டேமேஜஸ் ஆயிரும் கேபிள். அதுக்கப்புறம் தான் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு தான் கைஸ் இந்த ஒரு வைண்டிங் ஒரு கேபிள். ஓகேங்களா? குவாலிட்டி வைஸ் நான் இனிமேல் போக தான் சொல்லணும், எனக்கு எப்படின்னு தெரியல. பட் ஆனால் இது வந்து நான் வந்து இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தா அந்த கேபிள் வந்து ஈஸியாக வந்து சுற்றிக்கும். பட் இப்போ சுற்றிக்க மாட்டேங்குது. அது வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா இருக்குது இந்த ஒரு ப்ராடக்ட்டு. 100 ரூபாய்க்கு கம்ப்ளீட்டாக வருது. கடையில் போய் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இதோட கம்மி விலை தான் கிடைக்கும். பட் இருந்தாலுமே எனக்கு கடையில் போய் தேடுற அளவுக்கு இந்த வெயிலில், இந்த கத்திரி வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, இந்த கத்திரி வெயிலில் இது பண்ணணும்னு எனக்கு தோணலை. அதனால் தான் நான் வந்து ஆன்லைனில் 100 ரூபாய்க்கு எடுத்துட்டேன். ஆன்லைனில் 100 ரூபாய் இது வந்து லாஜிக்கலி கரெக்ட் தான். ஸோ நான் வந்து இந்த ப்ராடக்டை நான் எடுத்து விட்டேன் மக்களே. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் ரிவ்யூ கைஸ், தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து கீழே வந்து நான் வந்து லிங்க் கொடுக்குறேன், அதில் போய் வாங்கிக்கோங்க. என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கொஷின்ஸ் தான் வந்தால் கீழே வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் வித் அதர் அன்பாக்சிங் ஆர் ப்ராடக்ட் ரிவ்யூ. Until this is Rajiv signing off. Take care, stay safe and bye guys.